ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து இன்றைக்கி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் 13/8/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11 இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற 11வது நோட்டிஃபிகேஷன். இன்னிலேருந்தே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிட்டால் அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 15/9 17/9 அப்ளிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் டேட் முடிகிற வரைக்குமே நீங்கள் அதை எடிட் பண்ணிக்க முடியும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பராக நடக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்டடீஸ் ஆப்டி அப்படின்னு சொல்லி ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். 9/11/2024 காலையில் 9:00லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே காமன். பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர், அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம் இருக்கும். 11/1/2024 14/11/2024 சொல்லியிருக்காங்க. இது வந்து சிபிடி முறையில் நடக்கும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேதியில் நடக்கும். நிறைய தடவை கூட சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. போன நோட்டிஃபிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த தடவையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டேட் வந்து இந்த 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 861 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய முக்கியமான போஸ்டிங்கும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்டிங்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 45 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கெலாம் சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 13 சேலரி, ரொம்ப நல்ல சேலரி. அது இல்லாமல் அதிகமாக வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் பப்ளிக் ஒர்க்கில் ஒரு 55, அதுக்கப்புறம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 33, அதுக்கப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்டிங் அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்டிங்கும் இதிலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 25 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருந்து ஐடிஐ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேகன்சி டீட்டெயில் எல்லாத்தையுமே இதோட நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 32 34 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு 32 தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருக்குலாம் 37 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. அது இல்லாமல் பிசி பிசிஎம் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்சிஏ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா போஸ்ட்டுக்குமே அந்தந்த கேட்டகரியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெனோகிராஃபி போஸ்டிங் மட்டும் அந்த காலேஜ் கோர்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இருந்து கூடவே பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்து அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட்மேன் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷனும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அனெக்ஸில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லாம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்து டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 12th முடிச்சிருந்து 2 years டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. எக்ஸிக்யூட்டிவ் லேபுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெக்னீஷியன் போஸ்டிங்லாம் இப்போ ரெஃப்ரிஜரேஷன் டயர் வெல்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குனாக்கா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்து அந்தந்த ட்ரேடில் ஐடி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லி அதோட டிசிப்ளின் ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸும் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷனும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது. இதையும் நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷை தவிர மற்ற எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்டடீஸ் ஆப்டி, அதுலேருந்து ஒரு 200 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஜெண்டர் ஸ்டடீஸ் மட்டும்தான் 150 மார்க் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் டிப்ளமோவோ ஐடிஐ ரிலேட்டடாகவோ அதில் ஒரு 200 கொஸ்டின் கேட்பாங்க 300 மார்க்குக்கு. மொத்தமாக 450 மார்க். இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இதில் அந்த பேப்பர் 1 வந்து OMR பேஸ்டாக நடக்கும். அந்த
சப்ஜெக்ட் ரிலேட்டட் பேப்பர் வந்து சிபிடி முறையில் தான் நடக்கும். அதுவும் ஒவ்வொரு பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிவில் இன்ஜினியரிங் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையுமே கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், என்னென்ன இங்கிலீஷில் மட்டும் இருக்குன்னு சொல்லியும் டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் பேப்பர். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான். அடுத்து அந்த அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபிக்கு அதே மாதிரியே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜெண்டர் ஸ்டடீஸ், ஆப்டி அதுலேருந்து ஒரு 200 கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடீஸ் மட்டும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அது இல்லாமல் ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக, டிப்ளமோ ரிலேட்டடாக ஒரு 150 மார்க் அப்படின்னு சொல்லி 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் 1 OMR தான், பேப்பர் 2 வந்து சிபிடி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணோம். 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் ஊர்லேயே தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். இதோட மற்ற டீட்டெயில் எல்லாத்துமே நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. சிலபஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இதோட கடைசியில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஜாப் பற்றி மற்ற அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 700 தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும், தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் கீ PDF, அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDFாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2A எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண இருக்கிறவங்க இந்த 8903022290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 rupees பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் PDFமே இந்த PDFோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது நம்மளும் நிறையா PDF ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, INM எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8, யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.